தனக்கே ஒரு கட்டுப்பாடு வைத்து வாழுகிறவனுக்கு பேர் தான் சுய ஒழுக்கம். வேதம் சொல்ற ஒழுக்கம் நல்லொழுக்கம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பாப்போம். எல்லாரும் இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, பிறராது நடத்தி ஒழுக்கமா வாழணும். அப்படியே இல்லையா, ஒரு நல்ல ஒரு சுய ஒழுக்கமாவது இருக்கணும். ரொம்ப ஸ்டாண்டர்ட்னா நான் சொல்ற ஒழுக்கம்னு சொன்னது 3வது கேட்டகரி தான், 3rd ரேங்க் தான். 2வது ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம். நமக்கா ஒரு பிரின்சிபல் இருக்கணும், நமக்கா ஒரு கோட்பாடு இருக்கணும். இது என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய சாப்பாடு நேரம், நான் இதை தான் சாப்பிடுவேன், நான் இப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் வாழுவேன். ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருடைய நாள், அந்த நாளில் நான் வேலைக்கு கோடி ரூபா கொடுத்தா போக மாட்டேன். அவன் தான் சுய ஒழுக்கம், அது இருக்கணும். இப்போ இல்லைன்னா பாஸ்டரே என்ன செய்ய வேண்டியிருக்கும், உங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? நீ 8 மணிக்கு வரணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாரமும் ஞாபகப்படுத்தி சொல்றது. வரும்போது அப்படி லேட்டாக வர்றவங்கள கண்டிக்கிறது, சத்தம் போடுறது, திட்டுறது, அது என்ன படுத்துறோமா, உங்களை ஒழுங்குபடுத்துறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, சகலமுன்னே சொல்லியிருக்காரு, என்ன காரியமா இருந்தாலும் எல்லாமே ஒழுங்குறமா. சோத்திரம். ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. சோத்திரம். எப்ப வேணாலும் ரெஸ்ட் ரூம் போலாமா, காலையில தான் நம்ம ஐயா சொல்லிட்டே இருப்போம், மலம் ஜலம் எல்லாம் கழிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டேன்னு. இல்லை நாங்கள் நினைச்ச நேரம்லாம் போயிட்டு இருப்போம், அப்படி போகலாமா, காலையிலே ரெஸ்ட் ரூம் போன்பான். அது ஆமாம், அதான ஒழுங்கு. அப்படி போகாத பிள்ளைகளை நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்க, நான் 2 பேரும் வளர்த்துருக்கேன் பாருங்க. இன்னைக்கு காலையில் போனேன், எவ்வளோ வருஷம், இப்போ கூட கேட்பேன், இல்லைடி இப்போ கூட கேட்பேங்களா, ஒழுங்கா மோசம் போனீங்களா, பாத்ரூம் போனீங்களா போலையா, இல்லை ஏன்னா ஏதாவது நடந்தது காரியமாக வித்தியாசமாக நான் கேட்குறேன், நடத்துகிறேன், ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் நம்மளே நமக்கு ஒரு ஒழுங்கு வைத்து, நான் காலையில் எந்திரிச்சா இதை செய்யணும், இது என் கடமை, காலையில் எந்திரிச்சோன்னு பல்லு விளக்குன்னு சொல்லணுமா? நிறைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த காலத்தில். நான் இங்கே இருக்கேன், பல்லு விளக்காம ஆராதனைக்கு வந்துட்டு புண்ணியவதியெல்லாம் இருக்காங்க. இந்த காலத்து தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா, பல்லு விளக்குறது கூட கடினமாக இருக்கு. வாயை கொப்பளிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. நான் என்கவுண்ட் பண்ணியிருக்கேன், நான் ஊழியம் சரி நான் பார்க்கறனால சொல்கிறேன். அப்போ அதை கூட நீ பல்லு விளக்குன்னு சொல்றதுக்கு பண்ணுறதுனா ஒழுங்குபடுத்துகிறோம். என்ன படுத்துகிறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை தானே எந்திரிச்சு, நான் காலைல 5 மணிக்கு எந்திப்பேன், எந்திரிச்ச உடனே நானே ப்ரெஸ்ஸில் டூத் பேஸ்ட் போட்டு பல்ல விளக்கோன்னா அது சுய ஒழுக்கம். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். தானா செஞ்சா சுய ஒழுக்கம், அது 2வது மார்க்கு. பிறர் சொல்லி செஞ்சா அது ஒழுக்கம், அது 3வது மார்க். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது நல்லொழுக்கம். இருக்கீங்களா? ஆமேன். ஆமாம், நானும் வாரம் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ பரிசுத்த தான் நம்பியிருக்கேன். 8 மணிக்கு ஆறான்னு 8 மணிக்கு ஆறான்னு சொன்னால் சிலருக்கு, எங்களுக்கு நீ 9 மணி வை 9:30 தான் வருவோம், 7 மணிக்கு வை 7:30 தான் வருவோம். நாங்களாக தான் இருப்போம். நாங்கள் நேற்று இன்று என்று மாறுவதில்லை. இருங்க, நோ ப்ராப்ளம். போராடி பார்த்துட்டேன், இப்போ மனம் திரும்பிட்டேன், யாரையும் கண்டிக்கல, எப்போ வேணாலும் வா, அவர் போகிற ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மனிதன் அப்படின்னா, நாய் ஆடு மாடு தான் தான் தோண்டித்தனமாக, அது கூட இன்னைக்கு யூனிஃபார்மாக அழகாக போகுது. எரும மாடுகளை கூட மேய்ச்சா, ஆட்டுக்குட்டிலாம் மேய்ச்சா வரிசையாக போகுது. ஆனால் மனுஷனுக்கு தான் அப்படி போகவே தெரிய மாட்டேங்குது. அதுகள் கூட கரெக்டாக செய்யுது, ஒழுக்கமாக செய்யுது, கிளியராக செய்யுது. ஆனால் நம்ம அதெல்லாம் குறை சொல்லி பேசுகிறோம் மிருகங்களோட. ஆனால் இன்னைக்கு மனுஷன் தான் மிருகத்தை விட மோசமாயிட்டான். ஞாயிற்றுக்கிழமைனா எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, எத்தனை மணிக்கு ஆறான்னு தெரிய மாட்டேங்குது. யார் வீட்டில், மாமியார் வீட்டில் எப்போ வேணாலும் வந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இதே நம்ம ரயில்வே ஸ்டேஷன், சரி ட்ரெயின் உங்களை ஆண்டர் அப்படி உயர்த்துவாராக, பிளைனில் ஒரு நாட்டுக்கு போகணுன்னா நீ எத்தனை மணி நேரத்துக்கு, 3 மணி நேரத்துக்கு முன்னால் போகணும். ஃப்ளைட்டு 8 மணிக்கு அப்படின்னா நீங்கள் 5 மணிக்கு உள்ளே இருக்கணும். அவ்வளோ செக்கிங்களாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது மேலான ஆறாத நேரத்துக்கு நீங்கள் எப்படி வாரீங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு சுய ஒழுக்கம் உண்டாவதாக, ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இது இத்தனை மணி அப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கணும். காலை 5 மணியா நான் எந்திரிச்சிருவையா, அதுக்கு மேலே எத்தனை கோடி என்ன பாரியமாக அந்த வலிக்குதோ இழுக்குதோ போல, ஊழியக்காரனா நான் காலையில் 3 மணி ஆகிட்டா 3:30 ஆகிட்டா எந்திரிச்சே தருவேன்ப்பா. எவ்வளோ வலிக்கிட்டு எவ்வளோ பாடுகள் இருக்குன்னு நான் எந்திரிச்சிருவேன். காலை எழுந்தோடனே பல்ல விளக்குவேன், சோதரம் மோசம்லாம் என் கடமையெல்லாம் கழிப்பேன், குளிப்பேன், ஜோராக உட்காந்து சபைக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம். எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு.
எல்லாம் சொல்லுங்க. பேச்சில் ஒழுங்கு, பார்வையில் ஒழுங்கு, பாடுறதுல ஒழுங்கு, ஜெபம் பண்றதுல ஒழுங்கு, வேதம் வாசிக்கிறதுல ஒழுங்கு. இப்போ பாருங்க, நிறைய பேரை உண்மையிலே பாராட்டணும். பாசமாகவும் பரிசுத்தாங்க நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப அதில் 2-3 நாள் விட்டுட்டுமே ஜாயின் பண்ணாமல் விட்டமேன்றது. அவர் ஒழுங்காக நின்னதுனால, டெய்லி இத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொன்னதுனால கரெக்டாக நிறைய பேர்லாம் 40 நாள் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு ஒழுக்கம் மட்டும் இல்லை. அவங்ககிட்ட பேட்டி எடுத்து கேட்டு பாருங்க, யாராங்க 2-3 பேர்ல இருக்காங்க. முடிச்சுனா என்ன தெரியுமா, ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் அப்படி இருந்ததுனால தான் 40 நாளுக்குள்ள முழு பைபிளையும் முடிச்சிட்டாங்க. ஒரு கைத்தட்டி ஆண்டவர் கொடுத்துருங்களா பார்ப்போம். ஆண்டவரே செய்யுற ஒரு ஒழுங்கு, செல்ஃப் டிசிப்ளின். பாஸ்டர் போய் பார்க்கல, ஒரு கோடு போட்டு பாஸ்டமா ஒரு ஒழுங்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு இருந்ததுனால தான் நிறைய பேர் முடிக்க முடிஞ்சு. நிறைய பேர் இன்னைக்கு தான் 24ஆம் தேதி 28ஆம் தேதி கம்ப்ளீட்டட் போட்டுட்டு இருக்காங்க. சிலர் கிளியராக 40 நாளை முடிச்சுட்டாங்க. ஒரு அல்லையிலே சொல்லும் பார்ப்போம். ஏன் தெரியுமா, பாஸ்டமா அவங்கள ஒழுங்குபடுத்தினாலும் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுங்கு இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சாப்பிட்றதுல ஒழுங்கு, வாய் திறந்து சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. எதுல ஒழுங்கு? ஆமா, தூங்குறதுல ஒழுங்கு. நிறைய பேர் இருக்காங்க அது கிடையாது. எனக்கு எப்போ தூக்கம் இல்லை, நைட்டு உட்காந்து செல்போனை போட்டுட்டு ராவிக்கிட்டே இருக்கிறது, உட்காந்து பார்க்கறது. பொட்டக்கண்ணு அடிச்சா கூட பார்த்து எப்படி தூக்கம் வரும்? கண் எரிச்சல்லாம் வரும். இத்தனை மணிக்கு தூக்க நேரம்னா அந்த நேரம் தூங்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தூங்குறதுல ஒழுங்கு, காலையில் எழுந்திருக்கிறதுல ஒழுங்கு, பல் விளக்குறதுல ஒழுங்கு, சோத்திரம் எல்லாம் குளிக்கிறதுல ஒழுங்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த தலைமுறை பார்க்குறேன், குளிக்கிற பாருங்க, ரூமுக்குள்ள போயிட்டு மின்னல் அப்படின்னு கூட்ட மாதிரி, குளிச்சுட்டு வந்துட்டியா? நானும் குளிக்க போனா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், காலையில் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிரும் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சுனேன். நல்ல ஆண்டவரே இடைபடுற நேரமாக இருக்கும். ஆனால் சிலர்லாம் போயிட்டு தலைப்பெல்லாம் கடிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். என்ன செஞ்சேன்? அங்கங்க சில நேரம் அதுக்கு அங்கங்க 1/2 கிலோவுக்கு ஒட்டி இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு. எல்லாம் சொல்லுங்க ஒழுங்கு. இது இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்கல, என் இயேசு ராஜாவுக்கு, எங்க அப்பாவுக்கு, என்னை அழைச்ச ஊழியக்கார தேவாதி தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு மனிதர்களுக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா ஒழுங்கா இருக்கிறது. ஒழுக்கங்கட்டத்தனமா வாழும்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் அது பிடித்தது. பிடிக்காத ஒண்ணுன்னா ஒழுங்குங்கிற வார்த்தையே பிடிக்காது, ஒழுங்கு நடவடிக்கை. ஆனா ஒழுக்கம்தான் உயர்வை தரும். இந்த சபை அடுத்த கட்டத்துக்கு போனா, இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து பங்கெடுக்கிறோம்னா ஒரு ஒழுக்கமா வாழணும். ஒழுக்கம் கட்டத்தனமா வாழக்கூடாது. இப்படித்தான் வாழணும். சோத்திரம். நமக்கு ஸ்டாண்டர்ட், நாம் பின்னால வர நல்லொழுக்கம் அது வேற லெவல். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒழுக்கம் ஒருத்தர் மூலமாக நடத்தப்படுவது, சுய ஒழுக்கம் தன்னைத்தானே நடத்தி கொள்வது, நல்லொழுக்கம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறது. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். சோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு, பரிசுத்தத்தில் ஒரு ஒழுங்கு, பேச்சில் ஒரு ஒழுங்கு, செயலில் ஒரு ஒழுங்கு, படிப்பில் ஒரு ஒழுங்கு. ஆமாம், செல்போனை பயன்படுத்துறதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலர்லாம் செல்போனை மணிக்கணக்காக ஆகிட்டே இருக்கிறது. அங்கே ஆண்ட்ராய்டு ஃபுல்லாக பிஞ்சு கிடக்கு, இந்த ஆண்ட்ராய்டு கூட ஒட்டி கிடக்குது. வேஸ்ட்டு, ரொம்ப தப்பு. எல்லாத்துலும் வேலையில் ஒரு ஒழுங்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேலை ஸ்தலத்தில் 10,000 15,000 வேலைக்கு கொடுத்துட்டு அங்கே நம்ம ஒரே ஃபோன் பேசிட்டு ஆத்தாட்டையும் அம்மாட்டையும் அண்ணட்டையும் அக்காட்டையும் பேசியிருந்தா ஒழுங்கா? சாபம். வேலையில் ஒழுங்கு, சோத்திரம், தொழிலில் ஒழுங்கு, எல்லா குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு. இது பிடிக்கும். திருப்பூரில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? திருப்பூர்ல ஒழுக்கங்கட்ட ஆவிதான் திருப்பூருடைய பலவான். இது என்கிட்ட நிறைய நான் திரும்பவும் சொல்றேன், எங்கேயோ இருந்திருக்கணும், நல்லா தெரியும். எங்கேயோ இருக்க வேண்டிய நிறைய இருக்கு. ஏன் தெரியுமா? ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கமே தான் உயர்வு தரும். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் மாடல் யார் தான் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தம், வாய் இப்படி ஆட்டக்கூடாது. கேட்ட என்ன பிறவில யாருன்னு கேட்டா வாய் திறந்து நல்லா சொல்லுங்க பாப்போம். யாரு? நல்ல வாய் திறந்து சொல்லு ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். பாசமா சொன்னா தெரியுமா, அந்த வார்த்தையை எனக்கு கேட்டோன்னு அப்படி எப்படின்னு தெரியுமா, என் நாமத்தை கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன்.
அவன் நாமத்தை அறிந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த பேரை இலவசமாக உங்களை சொல்லி ஆசீர்வாதம் விடுதலை ஆகிட்டும் ஆசீர்வாதம் ஆகிட்டுன்னு சொன்னா, ஐயோ கடவுளே, பைத்தியங்கள். சோதரம் கத்தர் தான் காப்பாற்றணும். வாய் தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி யாரு? வாய் சிலருக்கு திறக்க முடியல தெரியுமா? திறந்த பேய் ஓடிடுவோம்ல, ஒழுங்கினத்தின் ஆவி ஓடிடும். வாய் திறந்து சொல்லுங்க, நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி யாரு? வாயை தர ஓடட்டு உன்னை பிடிச்ச பீட எல்லாரும் கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு, ஜீசஸ், இயேசுவே எனக்குள்ள வாரும், எழுந்தருளும், ஜீசஸ் ஜீசஸ், இயேசுவே ஜீசஸ். ஓடுது ஓடுது ஓடுது. ஒரு மாதிரி இல்லாத ஆட்களால இருக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இயேசுன்னு சொல்றது பெரிய இன்பம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு மாடல். அவரை பத்தி ஒரு வார்த்தை பாருங்க. மத்தேயு மார்க் 7:37, மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37. பரிசுதான் காலில் அப்படி பளிச்சுன்னு தூக்கி கொடுத்தார். போதும். எல்லாவற்றையும் எப்படி செய்தார்? யாரு? இயேசு. வாய் தரன்னு சொல்லுங்க, யாரு? எப்படி செய்தார்? எல்லாம் சொல்லுங்க, எப்படி செய்தார்? நன்றாய் செய்தார். He does all things good, well. எல்லாத்தையும் சிறப்பா சூப்பரா செஞ்சார். நாமெல்லாம் அவர் பிள்ளைகள். நம்மளை பார்த்தா வேற இப்படி சிலலாம் பேக்கு மாதிரி முழிக்கு பாரு சோதரன். நம்மளை பார்த்தா வேற என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்து அவள். என்ன அவள்? ஆமா, நீ கம்பெனியில் 1000 பேர் உழவுக்க, நீ கிறிஸ்துவல்னா நீ பேய் மாதிரி. அவன் இப்போ கிறிஸ்துவங்க சர்ச்சை போட்டுக்க, பேயோட மோசமாக இருக்கல. மொழியும் சரியில்ல, பேச்சும் சரியில்ல, செயலும் சரியில்ல. சோதரம் கிறிஸ்து அவன். சொல்லுங்க, கிறிஸ்து. ஆமா ஐயா, இயேசுவை எந்த சிலையிலேயோ கோயிலே போய் பார்க்கவே முடியாது. இந்த தேசம் இந்த மெய்யான தேவனை பார்க்க விரும்புது. அதனால தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய ஆட்கள்லாம் சொல்லிருக்காங்க. நானும் காந்தியடிகள் பயங்கரமான சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பிடிக்கும் எனக்கு. ஐ லைக் ஜீசஸ் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ். ஐ லைக் கிரைஸ்ட் ஆனால் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவரில் பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பேசுவான், உன்னை ஒரு மாதிரி வாழ்வான். பேச்சு ஒன்று மாதிரி இருக்கும், செயல் ஒரு மாதிரி இருக்கும். சோதரம் அது ரொம்ப கிறிஸ்துவத்தில் ரொம்ப அப்படியே ஊறி போச்சு. நாங்கள் வாரம் கேட்க முடியல ஐயா, அவர் மன்னிப்பார்ல ஐயா, அப்படியே இருக்கலாம். அதை நான் சொல்லுமா, ஒரு வாரம் அதில் திரிச்சிட்டு நிறைய நண்பர்களாம். ஒரு வாரம் ஒரு 2 வாரம் நடத்தினதில் புழுகாண்டி கிறிஸ்துவர்கள்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன். என்ன கிறிஸ்துவர்கள்? அது என்ன தெரியுமா? நம்ம இப்போ பாடுவோம், எல்லாம் பாட்டு ஒன்றா பாடுவோம், செயல் ஒன்று மாதிரி இருக்கும். தாவீதை போல நடனமாடி, என்ன பாட்டு? ஆனால் சில மாதிரி நின்று சோத்திரம். அடுத்து பாடுவான், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கைதட்டி பாடி. அத்தா மூஞ்சில கடுகு போட்டால் வெடிச்சு செதறியும் போல இருக்க. கையும் தட்டில் மூஞ்சி பார்த்தா மகிழ்ச்சியும் இல்லை, எல்லாம் புழுகாண்டித்தனம். சோத்திரம். இதெல்லாம் மாறுவதாக. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு நல்ல மாதிரி யார் தான் பாருன்னு சொல்லுங்க பாப்போம். அவருடைய அடிச்சோடில் நடக்கிறவனே அவருடைய பிள்ளை, அவன் தான் கிறிஸ்டியன். ஆமேன். சோத்திரம். எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்தாரா? நல்ல சத்தமா சொல்லுங்க, எப்படி செய்தார்? அவர் தான் நமக்கு மாடல். அவரை மாதிரி வாழ நாம் ஆசைப்படணும், விரும்பணும், ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. சரி பாருங்க, நான் ஒரு சின்ன சம்பவத்தை ஒரு வேத பகுதி ஆனோன்னா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்குள்ள. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிப்போம். இப்போ நம்ம தேடி ஓட்டப்பந்தய சாலையில் பந்தய ரேஸ் இருக்குல்ல, அந்த சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? யாராவது ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து சேர்ந்துட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு நானும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறாடா கிரவுண்டில் இருக்குது, ஓட்டப்பந்தயத்துக்கு நானும் வரேன்னு பேர் கொடுத்தாச்சு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியலையாமல் ஏசப்பா உங்களை பிடிச்சி ஓட்டப்பந்தயத்தில் வச்சுட்டாரு. ஆமேன்னு சொல்லு பாப்பா. ஓட்டப்பந்தயில் வந்துட்டு ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துல எல்லாருக்கும் பந்தயத்துக்கு ஒவ்வொரு ட்ராக் கொடுத்துருக்கு. அதில் யாராவது நான் உட்காந்துக்கிட்டேன், அடியன் குத்திச்சிருக்கேன், அப்படி யாராவது இருக்க முடியுமா? எல்லாரும் என்ன செய்கிறாருலாம்?
நான் சொல்ல எல்லாரும் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். யாருக்கா? இயேசுக்காக. ஆமென். எல்லாரும் இப்போ ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் என்ன பந்தயத்தில் இருக்கீங்க? ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம். ஓடுகிறோம். ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம். ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? என்ன பண்றார்கள்? ஓடணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஓடுவார்கள். அதுல யார் தான் பரிசு பெறுவா? அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெறுவான். செகண்ட் தேர்ட் கொடுப்பான். ஒரு தான் அரியர்லா, அது தெரியும். நீங்களும் என்ன செய்யுங்க? எப்படி ஓடணும்? என்ன தெரியாம எப்படியோ போட்டி பந்தயத்தில் சேர்த்து போட்டா தெரியாம என்னன்னா, அவர் சர்வ ஞானி. அவர் உங்களை நம்பி இவங்க தான் இந்த இந்தியாவில் ஓடி எனக்காக ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணிடுவார்கள்னு அவரே உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது உலக ஞானத்துக்கு பைத்தியம். ஆனா உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ ஓடுவேன்னு வைத்திருக்கிறார். அவ தெரிஞ்ச அவங்கள நாங்க பார்த்துக்கிடுவோம். பாசம் பார்ப்பாங்க. நீங்க இங்க பாருங்க, என்ன பிரசங்க கேளுங்க. ஆண்டவர் நல்லவர். அப்ப பாருங்க, ஓடுற எல்லாரையும் ஓடுவான்னு அவர் நம்பியத்தில் பந்தயத்தில் வச்சுட்டாரு. பந்தயத்தில் வச்சிருக்காரு. யாரை பார்த்து ஓடணுமா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. யாரை பார்த்து? பைபிள் சொல்லுது, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பந்தய பாதையில விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருப்போமாக. அல்லேலூயா. எதுக்கு ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணுமா? நான் பரிசு அடையணும். என்ன பரிசு? லெக்க அடையணும். எங்க? பரலோகம் நான் போகணும். என் கூட ஒரு பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு போகணும். சொல்லுங்க பாப்பா, நான் எங்க போகணும்? எல்லாரும் ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம்? உலகம், பாவம், பிசாசுங்கிற நரக பிடியிலிருந்து தப்பி இயேசுவை மீட்டிங் கொண்டு நம்ம ட்ராக்கை மாத்தி விட்டாரு. இயேசுவை பார்த்து ஓடி எங்க ஓடி முடிச்சிட போறோம்? நம்முடைய இலக்கு பரலோகம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. நம்ம லெக்கு எங்க? எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். அப்படி ஓடிட்டு இருக்கோம். லெக்க நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்? உட்கார்ந்துடணுமா ஓடணுமா? இது ரொம்ப கவனம். தேங்க்யூ. இப்போ கொஞ்ச நாளா ஒரு வாரம் இந்த விஷயத்தில் சொல்லிட்டே இருக்கார் ஆண்டவர். சௌத்திரம். நம்ம சின்ன வயசுல கதை கேட்டிருப்போம். முயலும் ஆமையும் ஓடிச்சான். முயலும் ஆமையும் ஓடிச்சான். அப்போ முயலுக்கு ஒரே பெரிய தெனாவட்டு பெருமை. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. முயல் நினைச்சான், அது ஆமை இதுகிட்ட நமக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முயல் ஓடி ஓடி போய் வேகமாக ஓடிடும். ஓடி ஓடி போய் மரத்துக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கும். இப்படியே பண்ணிட்டு முயல் ஆமை பக்கத்தில் வரும், திரும்ப ஒரு ஓட்டம் ஓடி அப்படி நின்றுடும். பெரிய ஓட்டம். கடைசியில் பார்த்தேன்னா ஒரு மரத்துக்கீழே முயல் ஒரே தூக்கம். நிறைய ஆனால் முயல் ஓடி ஆமை ஓடிட்டே இருந்துச்சு, நகர்ந்துட்டே இருந்து ஓடுகிறேன் ஓடுகிறேன்னு ஓடிட்டே இருந்துச்சு. பரிசை ஓடிட்டே இருந்த தொடர்ச்சியா விடாம நின்று இல்லை, தொடர்ச்சியா ஓடிட்டு இருந்த ஆமைதான் பரிசு பெற்றுச்சு. ஓடி 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 நின்னவெல்லாம் அவுட்டு. நிறைய பேர் அவுட்டு. தொடர்ந்து பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு பாப்போம். ஓடு, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. இயேசுவை பார்த்து ஓடு, தொடர்ந்து ஓடு. நாங்கள் இந்த பிசினஸ்ல நல்ல ஒரு அவன் கம்பி உலக இன்னைக்கு காலையில் ஒரு வாசனை நான் அடிக்கடி சொல்ல, உலகத்தான் கூட தேவனுடைய பிள்ளைகளை விட புத்திமான்களாக இருக்கிறான்னு இயேசு சொன்ன வார்த்தை. வாசன் இதே மார்க்கில் தான் எங்கேயோ இருக்குது. மார்க்கில் தான் ஏழுக்கிட்டு தான் வருது இருக்கு. புத்திமான்களாக இருக்கிறார்களே சோதரம். அவன் சொல்றான் பாருங்க, நீ சும்மா ஏனதான் இல்லை, கன்சிஸ்டன்சி, கண்டினியூ, கான்ஸ்டன்ட், தொடர்ந்து ஓடு, விடாத, தொடர்ச்சியா செய்யி, அப்பந்தான் ஜெயிக்க முடியும். ஆமேன்னு சொல்லும் பாவம். விட்டு விட்டு சிலருக்குலாம் கீ கொடுத்தோன்னு சிலர் ஐயா வந்தார், ஐயா பேசினோன்னு ஓ ரீபே பாப்பா 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 அப்படின்னு கீ கொடுத்த பொம்மை மாதிரி கீ ஆம்னா அப்படில. அப்படி இல்லை, தொடர்ந்து ஓடு. எப்படி ஓடு? ஆமா, ஓடிக்கிட்டே இரு, விட்டு விட்டு ஓடாத. ஆமேன். பொம்மை இல்லை, நாம அவர் சாயல்ல பிள்ளை. ஆமேன். தொடர்ந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து பைபிள் வாசி, தொடர்ந்து முன்னேறு, தொடர்ந்து ஊழியம் செய், தொடர்ந்து போராடு, நிச்சயமா வெற்றி உண்டு. பவுல் தான் சொல்றான்,
நான் அடைந்தாயிற்று அல்ல முற்றிலும் தேறினோன்னு எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். தொடர்ந்தேன் இல்ல, தொடர்வேன் இல்ல, தொடர்கிறேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா செய்யப்படுற செயல். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, தொடர்கிறேன். அதான் முக்கியம். உங்களுக்கு வேர்டு தெரிஞ்சா ஆங்கிலம் அட்டாசமா இருக்கு. கண்டினியூ, கன்சிஸ்டன்ட், கான்ஸ்டன்ட், நிலையா விடாபுடியா தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் வெற்றி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கம். சரி வாசிங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்கள். எல்லாம் இச்சையடக்கமா இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கமா இருப்பார்கள். இந்த வார்த்தைக்கு நீங்க பழைய சமஸ்கிருத தமிழோட இச்சையடக்கமா இருப்பார்கள் எப்படியோ விட்டுறக்கூடாது. சோத்திரம் எப்படிதானா? எப்படி இருப்பார்கள்? ஒழுக்கமா இருப்பார்கள். நிறுத்திக்கிடுமா? இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு தியானிச்சுட்டு வரும். இப்போ ஒரு ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயம் அல்லது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச் வீரர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க இன்னைக்கு மேட்ச் நடக்குது, ஜெயிச்சா ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்துருமா? பந்தயத்தில் அவங்களுக்கு பரிசு, இன்னைக்கு பரிசு நல்ல பணம் பயங்கரமாக கொடுக்குறான். அந்த நாட்களில் இந்த பைபிள் எழுதும் பொழுது ரோம கலாச்சாரம், கிரீக்கு தான் தலைமையரமாக இருந்து அந்த நாட்களில் பரிசு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பரிசு பெற்றவங்களுக்கு கிரீடம் கொடுத்து அதில் நிறைய ரெக்கைகள்லாம் சொருவி இந்த ஒரு வகையான ஒரு புல் உண்டு, அந்த பேரை மறந்துட்டேன், அதை கிரீடமாக பின்னி கொடுப்பாங்க. அது கொஞ்ச நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் என்ன ஆயிரும்? வாடி காஞ்சி உளுந்துரும். அப்படி வாடி போகிற கிரீடத்தை பெறுகிறதுக்கு முயற்சி செய்கிற ஓட்டப்பந்தய வீரன், கிரிக்கெட் வீரன், கால்பந்து வீரன், வாலிபால் வீரன், அப்படி பரிசு அந்த வாடி போற கிரீடத்தை பெறுறதுக்காக அவன் எவ்வளவு சின்சியரா இருக்கானா, எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கானா, சொல்றோம் தன்னை எல்லாத்திலையும் ஒழுங்குபடுத்திக்கிறானா. ஓட்டப்பந்தயம் விராட் கோலி இங்க நம்ம எல்லாரும் பேசுறோம், அவனை பத்தி பேசிக்கிட்டு இங்க பாவம் படுத்து தூங்குது. அவன் டெய்லி காலையில போன் போட்டு கேட்டா, சார் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னா, அவன் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் ஆயத்தமா ரெடி ஆகி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு போய் ஓடி கேட்ச் பிடிச்சி விழுந்து உருண்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணி கேட்சிங் எல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கனால தான் அவன் கிங் கோலின்னு இருக்கான். இங்க எல்லாரும் சங் முங் கோலியா இருக்காங்க. அவனை பார்த்துட்டு நீ கோழிக்கு கொடி தூக்கி என்னதுக்கு பிரயோஜனம்? அவன் அவ்வளவு வீரனா. நீங்க சினிமா செலிபிரிட்டியில் இந்த இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், சோத்திரம் ஒருத்தன் இருக்கான், அவனை எல்லாருக்கும் இவன் தான் இந்தியா தமிழ்நாட்டே காப்பாற்றிடுவான்னு நினச்சிருக்கான். அவன் கிளியரா இருக்கான், அவன் வேலையில் கரெக்டாக படுக்கான், கரெக்டாக தூங்குறான். நம்ம ஆட்கள் பாருங்க, அவன் ஆண்டோர் பிள்ளைகள் ஸ்டேட்டஸில் வச்சிருக்கான், தலை அப்படின்னு வச்சிருக்கான். ஏய் நமக்கு தலை ஏசு மட்டும்தான். ஆமேன்னு சொல்லும் பாப்போம். நிறைய லூஸ் இதுகள் தலையும் இல்லை வாழ் ஒன்றும் இல்லாமல் காலிகள் நடக்கு. தேட்டரில் பால் ஊற்றிட்டு நிற்கி, அம்மாவுக்கு ஒரு சொட்டு பால் ஊற்றிருக்க மாட்டான். சோத்திரம் இப்படி கிறுக்குகளா லூசு பிடிச்சி ஏனதான இருக்கு, ஒரு ஒழுக்கமே இல்லாமல் போயிட்டு இருக்க முதல்ல. அவனே இந்த பரிசை பெறருக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பா காலையில் எந்திக்கான் கரெக்டாக. விராட் கோலிகிட்ட போய் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், விராட் நமக்கு பாருங்க, நானே இப்போ பேசுறதுல நான் நினச்சி பார்த்தேன், ரொம்ப கட்டுக்கோப்பா எல்லாம் கிளியர்னா அன்னைக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை கிடைக்குதே அப்படின்னு எல்லாம் சூழ்நிலை நம்ம தான் பண்ணுவோம். அந்த இங்கே வந்து கொத்து புரோட்டா வேற மாதிரி, நாங்கள் இந்த மாதிரி சால்னா ஊற்றுறோம், அதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு. சரி ஒரு கொத்து புரோட்டா கொடுங்க, முடிஞ்சது கதை. இதே விராட் கோலிகிட்ட கொடுத்தா நெவர் நெவர். அவனுக்குன்னு ஒரு கோச் உண்டு, தொடவும் தான். நம்ம இலவசமாக கிடைச்சா இப்போ நாயில கூட சர்பத்துன்னு ஊற்றிடுவோம்ல, சோத்திரம் மலையிலையான்ட்டு மாதிரி அவன் ஏன் ஜெயிக்க மாட்டான்? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அதனால் நம்மகிட்ட அவன் அப்படி ஒரு டிசிப்ளினாக இருக்கான். இப்படித்தான் வாழுவேன், இப்படி தான் எந்திப்பேன், இதை தான் சாப்பிடுவேன், இவ்வளவு நேரம் உடற்பயிற்சி பண்ணுவேன். அதனால தான் அவன் செலிப்ரிட்டியாக இருக்கான், நம்மலாம் டபரட்டியாக இருக்கும். ஆனால் இயேசு அதை விட மேலாக இருக்கும்படிக்கு தான் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் யார் தெரியுமா? நேற்று நீதிமொழி போட்டிருக்கு, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையானவன். உங்களை ஆண்டவர் எப்படி வைப்பான்னு சொல்லி தெரியுமா? உவாம 28:1 அதான் சொன்னார். அதனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, தெளிவாக சொன்னார். நீ என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து என் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், நீ நினைக்கிற டோனி, டெண்டுல்கர், மோடி, அவ்வளவு செலிபிரிட்டி எல்லாரை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்.
அவர் வாக்குரைத்தவர் பொய் உரையாதவர். அவர் வார்த்தையின்படி நம்ம வாழ்றோமா, செவி கொடுக்கிறோமா, அதான் முக்கியம். ஆனா அவன் வாழ்றான் கட்டுக்கோப்பா இருக்கான். நம்மளை ஆண்டவர் அதை விட மேல வைக்கணும்னு விரும்புறார். இதான் சத்தியம், மாறாது. அவர் பொய் உரையாத தேவன். ஆனா நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி இந்த தேசம் அறிய? அதனாலதான் உங்களை என்னையும் பார்த்தோன்னே ஆண்டவர் அழைச்சார், சொன்னாரு, இதுவரைக்கும் நீ யாரோ தெரியாது, ஆனா நான் உனக்குள்ள வந்துட்டேன். இனி நீ வாள் இல்லை, நீ தலைதான், நீ கீழ் இல்லை, மேல்தான். அதே உவமை 28:14 தான் சொல்லியிருக்காரு. அங்கேயும் ஆப்போசிட். என்ன சொல்லுமா? நீ என் கற்பனையின்படி வாழ்ந்தால். எல்லாருக்கும் பிடிக்கும், வாள் இல்ல தலைதான். வாழ்றியா கர்த்தருடைய வார்த்தையின்படி? வாள் இல்ல தலைதான், கீழ் இல்ல மேலதான். உங்களை யாராலையும் முடக்க முடியாது, அடக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வசனத்தின்படி வாழ்ந்தா அதான் ஒழுக்கம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒழுக்கம், சுய ஒழுக்கம். ஆண்டவர் நல்லவர். அந்த வாசத்தை கண்டிப்பா பண்ணுங்க. அவனே, எல்லாம் சொல்லுங்க, அவனே. யாரு? கிரிக்கெட் வீரர், கால்பந்து விட்ட வீரர், நடிகர், நடிகைகள். இப்போ நீ எல்லாம் நடிகை ரத்தஞ்சியம் வரல, எவ்வளவு பேர் ஜோதியான் இருக்கா. அவ பிள்ளைலாம் ஏன் கட்டி கொடுக்குற வயசுக்கு வந்துச்சு, தெரியாமலே வளர்த்துருக்கான். பெரிய பெரிய பிள்ளைலாம் இருக்கு. ஆனா அவன் இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமா? செல்லப்பட்டி அவங்கள கொண்டாடி இருக்கான். இன்னைக்கு சினிமா நடிக்கணும், கோடி கோடி அவங்க இருந்தா எப்படி இருக்காதுமா? 16 வயசு பிள்ளை மாதிரி இருக்கா. நம்ம வீட்டில் 16 வயசு பிள்ளை பாட்டி மாதிரி இருக்கு. எங்க எந்த சைடில் எது இருக்கு ஒண்ணுமே தெரியலையே, ட்ரம் மாதிரியே வலிச்சு வச்ச மாதிரியே இருக்க. எங்க சேப்பு ஒன்றும் புரியல. அவ எவ்வளவு உடற்பயிற்சி பண்றா தெரியுமா? எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றா தெரியுமா? அதனால சொல்றேன், கோடிகளை வாங்குறாங்க. சும்மா இல்லை சார். நாம ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வரணும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், ஒழுக்கம். சொல்லுங்க. எந்திக்கு காலையில எழும்புறதுல ஒழுக்கம். நான் சொல்றேன், நீங்க ஒழுக்கம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள உண்டாவதாக, சபையை பற்றி பிடிப்பதாக. காலை எழும்புவதில், சோதரம் பல் விளக்குவதில், குளிப்பதில், படிப்பதில், ஜெபம் பண்ணுவதில், வேத வாசிப்பதில், சாப்பிடுவதில், வேலை செய்வதில், சுறுசுறுப்பா இருப்பதில், நல்ல காரியங்களில், தூங்குவதில் ஒழுக்கம். எதை செய்தால் எப்படி செய்ய சொல்லுங்க, ஒழுக்கமா செய்ய. இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு தெரியுமா, எதை செஞ்சாலும் அறகுறையா மேலோட்டமா அப்படி இல்லை. எதை செய்தாலும் முழுமையா ஒழுக்கமா. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு செய்யுங்கள், முழுமையா செய், ஈடுபாடோடு செய். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி செய்தா உங்களை தேடி வெற்றி வரும். அல்லேலூயா. அவனே அந்த பரிசை பெற நினைக்கிற நடிகரும் சொல்றோம் ஸ்போர்ட்ஸ்மேனும், அவனே அந்த கிரீடத்தை பெறக்கு அவ்வளவு கட்டுப்பாடா ஒழுக்கமா இச்சை அடக்கமா வாழ்றானா. அந்த கிரீடம் அழிஞ்சு போற கிரீடம், அவன் கடைசியில் நரகம்தான். ஆனா நீ வாடாத கிரீடம். வளர சொல்லி பாருங்க, வாசிங்க, அப்படி வாசிங்க. செய்கிறார்கள். நாமோ என்ன கிரீடம்? அந்த நம்ம போகிற பரலோகம் எப்படி தெரியுமா? அழிவே கிடையாது. துக்கம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. எப்போது நித்தியமா அப்பா கூட மகிழ்ச்சி ஆரவரமா ஒரு மகிமையான இடம் பரலோகம். அதை பெற போற நாமளோ கெடுத்து பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? ஒழுக்கமா செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? இச்சையடக்கமா வளரணும். இந்த பூமியில இதை பேசுறது, நான் இருக்கணும், பேசுறது, பிரசங்கம் பண்ணுறது, சொல்கிறதெல்லாம் ரொம்ப இது. ஒழுக்கமாக வாழணுங்கிற ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வரும்பொழுது இருக்கிற சவால்கள் ஏராளம். அதற்கு ஒரே ஆள் தான் உதவி, அது பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் பேசலாம், சொல்லலாம், ஆனால் அந்த நம்ம மண்டைக்குள்ளே என்ன வந்துட்டு போகுது, எதெல்லாம் எட்டி பார்க்க அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த தலைமுறையில் கடைசி மக்கள் கூட்டத்தில் இருக்கிற பெரிய கேடுன்னா ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் அமெரிக்காவில் தான் அப்படி சொல்லியிருந்தோம், 1-2லாம். திருப்பூர்லாம் இப்போ ரொம்ப சகஜம். திருப்பூர்லாம் யார் பொண்டாட்டினே தெரியாது. இது எத்தனாவது பொண்டாட்டி சரியே தெரியாது. சர்ச்சி பாஸ்டர்லாம் மிக விழிப்பாக இருக்கணும், ஆவிகளை பகுதணும். யார் எங்கே கனெக்ட் ஆகிருக்கா, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கு, ஒன்றுமே புரியாது. எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கம். சத்தமாக சொல்லுங்க, ஒழுக்கம். ஆமாம், சோதரம். அதனால் பாருங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம் பெரும்படிக்கு அப்படி எப்படி செய்கிறோம்? ஆமா, இச்சை அடக்கமா ஒழுக்கமா செய்கிறோம். ஆமென். அடுத்து பாருங்க, அவன் சொல்றான்,
பவுலாகிய நான் நிச்சயம் இல்லாதவனா, லெக்கு இல்லாத நோக்கம் இல்லாதவனா ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனா சிலம்பம் பண்ணேன். மற்றவளுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க என்கிட்ட, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இன்னைக்கு பிரசங்கம் கேட்டு போயிடுச்சு. நாளை காலையில சரி ஒரு முடிவு எடுக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. 5 மணிக்கு எதுனா 5 மணிக்கு ஆவியானவர் முழிப்பு கட்டார். முழிவுனாம். ஆனால் சரீரம் சொல்லுது ரொம்ப டயர்டாக இருக்கு, சாயந்தரம் துணியெல்லாம் துவைச்சியா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. சரீரம் வலிக்குது பாரு அப்படின்னு சொன்னேன். சரீரம் சொல்றதை கேட்கணுமா, உங்க ஆவி சொல்றதை கேட்கணுமா? என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். சரீரம் சொல்லும் அங்கே எட்டிப்பார், அதை பாரு, செல்போனை பாரு. இன்னைக்கு நீங்கள் நல்ல காலையில் இன்னைக்கு காலையோட வசனத்தை ரெடி பண்ணி உருவாக்கிட்டு வசனத்தை ரெடி பண்ணிட்டு போடுறதுக்குள்ளே டபக்குன்னு வந்து வேண்டாதான் வருது. மிக விழிப்பா இல்லைன்னா இந்த காலத்தில் வாழ முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? நம்ம சரீரம் சொல்றதை கேட்கக்கூடாது, ஆவி சொல்றது தான் கேட்கணும். ஆமேன். நீங்கள் நானும் யாரு, ஆவியா சரீரமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் பிரசங்க கேட்டாச்சு. ஆவி. உண்மையான மனிதன் யாரு? நான் உங்களுக்கு புரியுமா? எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இல்லை இப்போ என்னைய பார்த்தா நீங்கள்லாம் சொல்லுவீங்க பாஸ்டர்னு. எங்கள் அப்பா அம்மா பார்த்தா பையன், என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்கள் மனைவி பார்த்தா கணவர், என் பிள்ளைகள் அப்பான்னு சொல்லுவோம். சிலர் பாஸ்டர் ஸ்டீபன் பால்னு சொல்லுவாங்க, சிலர் கமல்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரே ஆள் தான். சோத்திரம். ஆனால் நான் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணிருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களை விட்டு தப்பிச்சு போகிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கேன். ஆமேன். ஆனாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்காரு. சோத்திரம். சிலர்லாம் பார்க்குறோம் இந்த ஜென்மத்தை நடத்துறோடலாம் உண்மையிலே பரலோகத்து பேர்லாம் ஏன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. உண்மை ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். அவன் உண்மையாக பேசுகிறேன் அதில். சோத்திரம். ஏன்னா அவ்வளவு பட்டிருக்கேன் அதில். சோத்திரம். அப்போ நான் இப்படி நின்றுருக்கல, உண்மையிலே விரும்புகிறேன். எனக்கு ஆசை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே செத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது டபார்னு மறிச்சிட்டேன். இதே கெட்டப் தான், இதே தான் அப்படியே கடத்தி வச்சிருக்கு. எல்லாரும் சொல்லலாம் பாஸ்டர் எப்படி அழகா படுத்திருக்காரு, ஸ்டீபன் பால் என்ன மாதிரி உறங்கிட்டு இருக்காரு, என் பையன் என்ன மாதிரி படுத்திருக்கான், எங்க கணவர் படுத்திருக்கு, எங்க அப்பா எப்படி படுத்திருக்காரு பாருங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, போயிட்டு ஆல் அவுட்டு கிளியர் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பேணும் பிரேதம் சவம் சடலம் உள்ளுக்குள்ள 4 பேர் பேசுறோம். எப்போ தூக்கலாம் அந்த சடத்தை? ஒரு எல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்ப என்னது உண்மையான மனிதன் யாரு? இது கூடு. இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். உண்மையான மனிதன் போயிட்டா இதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அதனால தான் சொல்றேன், உங்க ஆவி மனிதன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு உணர்வை தாரான். ஆவியானவர் போராடலாம் மாட்டார். பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பேய் வலுக்கட்டாயம் பிடிக்க மாதிரி ஆவியானவர் யாரோடும் போக மாட்டார். இன்னைக்கு பிரசங்க கேட்டு அடுத்த வாரம் 8 மணிக்கு கிளம்பிடு, 6 7:30 மணிக்கா கிளம்பினாதான் 8 மணிக்கு போகணும்னு சொல்லி ஆவியானவர் லேச உணர்வு தான் கொடுப்பாரு. கழுத்து பிடிச்சி கரகரன்னு வீட்டை விட்டு இழுத்து போட மாட்டார். அப்படி செய்கிறவரே அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உணர்வை தான் தருவார். அப்போ சொல்லும் அதை பார்க்கணுமே இதை பார்க்கணுமேன்னு தோணும். ஆனால் உங்கள் சரீரம் சொல்கிறத கேட்காம உங்கள் ஆவி சொல்கிறத கேட்டீங்கன்னா அதை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துகிறீர்கள். இந்த ஒழுக்கமே உங்களுக்கு உயர்வை தரும். அல்லேலூயா. அப்ப யார் சொல்றதை கேட்கணும்? ஆமா, சரீரம் சொல்லும். அங்க பாரு இங்க பாரு, அவன்கிட்ட பேசு, வளவளா லொடரா. ஒரு ஜெபம் பண்ண பத்தியில முதல்ல பேய் பிரச்சனையா வாய் பிரச்சனையா? நம்ம இந்த இடத்துல நிற்கிறது. அதான் அதனால தான் பைபிள் சொல்லுது, அநேக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர்கள் ஆகாது இருங்கள். என்னவோ ஆகாத இருங்கள் இருக்கு. சோத்திரம். இந்த வேலையெல்லாம் சும்மா செய்ய முடியாது சார். அழைப்பு, அபிஷேகம், ஆவியானுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் உங்களை ஜெபம் பண்ண விட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். அதனால நம்ம ரொம்ப கவனமா விழிப்பா வாழ வேண்டியிருக்கு. ஆவியானவரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. அதான் நல்ல ஒழுக்கத்தை பேசுறேன். சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ற சொல்லுங்க. இங்கேவே சிலருக்கு இப்படி ஒரு ஆலோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சரீரத்தை உடக்கி கீழ்படுத்துகிறேன்னு சொன்னா ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கன்னா நானா சொல்ல. அவர் நேர போய் என்னையே பஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா பண்ணுவார்ல மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துருந்தா பண்ணதானே செய்வாரு. ஆமேன். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பாப்போம். அப்போ அப்போ நிறைய ஒரு கை உலரம் பண்ணி பாருங்க. என்ன என்ன ஆயிட்டு அவர்களுக்கெல்லாம் அட்டாக் வந்துச்சு, இழுத்துட்டு. சோத்திரம். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா.
யாருக்கு மகிமையா? நல்ல இப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்ல கையை உயர்த்தின்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆமென். சரீரத்தை என்ன பண்ணணும்? இது அடிக்கடி எந்திக்கும். நான் ஒன்று சொல்லுவேன், நான் நல்லா இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் கிறிஸ்துவத்தை கிழிச்சு உப்பு வைக்காங்க. ஒன்று நான் சொல்ல முடியும், எவ்வளோ உயர்த்தினாலும் தாழ்மையாக இருங்க. அடாவடித்தனமாக திமிர்த்தனம் பேசல, மிக தாழ்மையாக இருக்கணும். உங்கள் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த விழிப்பாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சிங்கம் போல, சிங்கம் இல்லை சுற்றி தெரிகிறானா, எப்படி கவுக்கலாம். நீ பேயை விட, நான் பேயை விட ஒரு கூட்டம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? இன்னும் எழும்பிட்டு இருக்காங்களா? நானும் சொன்னேன், நல்ல கொடியெட்டி ஓகோன்னு பறந்து நிறைய விழுறேன். எப்போண்டா இவன் இந்த போக்கில் போகிறானே, இவ்வளோ இடத்த வேண்டாம். திருப்பூர்லேயே நம்மளாம் வருஷங்களும் சொந்த ஊரில் இருக்கோம், 5 சென்ட் 10 சென்ட்னாலும் தாண்ட முடியல, 27 வாங்கிட்டான். எப்பண்டா விழுவான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான்ல, நமக்கு தெரியாமல் போயிட்ட. எப்பண்டா இவன் சாவான், எப்போ விழுவான், பல்ட்டி எடுப்பான், நம்ம யார் நிற்கலாம்? யார்? ஊழியக்காரர்கள். யார்? விசுவாசிகள். இப்படி நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. எவ்வளவு விழிப்பாக வாழணும் தெரியுமா? தெரியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழணும். யாரை சார்ந்து வாழணும்? அதான் அதான் நல்லொழுக்கம். அந்த ஒழுக்கம் எப்படி ஒன்றா பாருங்கள், அதை தான் பைபிள் போட்டிருக்கு. கலாத்தியர் 5:22 வாசிங்க பார்ப்போம். அதனால தான் அதனுடைய கலாத்தியர் 5:22 கலாத்தியர் 5:22-23 வாசிங்க பார்ப்போம். ஆவியின் கனியோ, கனிகளோ இல்லை, கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன அடக்கம்? எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கம். சத்தமா சொல்லுங்க, ஒழுக்கம். இது யாருடைய கனி? எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவருடைய கனி. நீ ஆவி ஆவின்னு இட்லி கோப்புற ஆவிட்டு பேர விடாது. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். அவர் நபர், அவர் ஆண்டவர், அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர். அவர் தான் இந்த கனியை நமக்குள்ள தராரு. என்ன அடக்கம்? எல்லாம் சொல்லுங்க, இச்சை அடக்கம். சொல்லுங்க, ஒழுக்கம். எல்லாம் சொல்லுங்க, இது நம்மளால ஆகிறது இல்லை, ஆவினாலே ஆகும். சகரியா 4:6 வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகரியா 4:6 வாசிங்க பார்ப்போம். ஆவியின் கனி இது. சகரியா 4:6 வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு சொல்றார். சகரியா 4:6 வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பேர் வைக்கணும்னு எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டது. அவங்க பாஸ்டர் பேர் ஜோசப்பால். நான் விரும்பின பேருன்னு பார்த்தீங்கன்னா செருபாபேல். எனக்கு அதான் அழைப்பு, ஊழிய அழைப்புனா அதை தான் நினச்சேன். இங்கே செருபாபேலுக்கு, சபைக்கு நமக்கு சொல்லுது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எல்லாம் சொல்லுங்க, என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், வாய் திறந்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால். நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் வாசிக்க போறேன். அதுக்கு பிறகு தெரியா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஒழுக்கமா, இச்சையடக்கமா வாழ முடியும். ஆவியானவருக்கு ஒரு கைதட்டு. அல்லேலூயா. இது நம்மளால நடக்கிறது இல்லை. நல்ல கைதட்டுறீங்களா? ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர். நான் திரும்பவும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வெறுமனையே பாட்டு பாடுறதுக்கும் கைதட்டி ஆராதனை செய்வதற்கு மட்டும் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள ஜெனியூனா வேலை செய்வார்னா ஒழுக்கமா வாழ வைப்பார், இச்சையடக்கமா வாழ வைப்பார். அதுக்கு தான் அவரோட நல்ல உறவா ஜெபமா இருங்க, பைபிள் வாசிங்க வருங்கன்னு சொல்ற காரணம். ஏன்னா அவரை பத்தி சொல்லியிருக்கு. எனக்கு மறந்துட்டு ஒரு நாள் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஏசாயால இருக்கு, வலதுபுறமா இடதுபுறமா சாயும் பொழுது வழி இதுவே என்று உங்களுக்குள்ளே பின்னாலே ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். உங்களை லெஃப்ட் ரைட்டு திரும்பிடாம அழகா நடத்தி செல்லும் ஆவியானவர்.
இந்த ஆவியானவர் ஒரு அழகான பார்த்தோம்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி உண்டான்னு பாரும், பார்த்து சோத்திரம் செம்மையான வழியில் உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்துவாராக. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, செம்மையான வழியில் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. இதுதான் நல்லொழுக்கம். இப்போ எல்லாம் கேட்டோம், ஒழுக்கம், சுய ஒழுக்கம், நல்லொழுக்கம். இப்போ ஒழுக்கமா ஆள்க. இப்போ பாருங்க, நம்ம தேங்க்யூ கொலிச்சு நான் என்னது இப்போ அன்னைக்கு காலையில் ப்ரேயர் எடுத்து போயிட்டு வந்தேன். இது ஒன் வேன்னு திருப்பூரில் இருக்கு. ஒன் வே, அதை குமரன் ரோடு ஒன் வே. இந்த ஒரு வேலாம் போயிட்டு வந்தோம். அப்போ காலையில் டிராஃபிக் இல்லை, ப்ரேயர் எடுத்து போயிட்டு வரும்போது வண்டியில் தான் போயிருக்கோம். இங்கேருந்து போனால் நாயில் சமாளிக்க முடியல, பூண்டி வரணும், வண்டியில் தான் போயிருக்கோம். அங்கே ஹோட்டல் இன்னில் கொண்டு தான் ஹோட்டலில் கொண்டு போட்டுட்டு தான் போகிறோம். அப்போ பார்த்தேன் போலீஸும் இல்லை, வண்டி இல்லை, டைம் இல்லை, இல்லை. எங்கே போகிறோம்? ஒன் வேல தான் ஏருக்கு மாறாக வரோம். பிரசங்கம் பண்ணுறேன் நம்மளை. அப்போ அதே நேரத்தில் விடிஞ்சிட்டு போலீஸ்காரன் ஒயிட் ட்ரெஸ்ஸு காப்பியோட ட்ரெஸ்ஸோட நிற்கான், தொப்பி கிப்பி தெரியுது, சிக்னல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சிருந்தா அப்படி வருவோமா? இது ஒழுக்கம். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம் இருந்துனா, அந்த சுய ஒழுக்கம் இருந்துனா, என்னதான் ஆனாலும் இப்படி ஒரு சுற்றி வரனாலும் இப்படித்தான் போகணுன்னு பேருந்தா அது சுய ஒழுக்கம். என்ன ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க போ. அல்லேலூயா. இதே மாதிரி மெட்ராஸ் பணத்தில் உண்மை சம்பவம். அந்த பையன் ஊழியத்துக்கே வர போயிட்டான். அப்போ ஒரு மூப்பர் ஒரு சபையில், ஒரு பெரிய திருச்சபையில், எல்லாரும் இருக்கீங்களா? கண்ணுக்குன்னு சொக்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர் அந்த பெரிய திருச்சபையில் மூப்பர். அவர் தான் இங்கே பிள்ளை ஏன் பெரிய மூப்பர். பையன் ரைட்டில் உட்காந்துருக்காப்ல, வண்டி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிக்னலில் நிற்காங்க, டைம் ஆகிட்டு, சர்ச்சு சர்வீஸ் போகணும். இவர் தான் மூப்பரை போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் காரியம்லாம். பையன் ரைட்டில் உட்காந்துருக்கான். பையன் வண்டி சிக்னல் நிற்குது. பார்த்தா போக முடியாது, சிக்னல் இந்த இதில் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கு. அங்கே ஒரு போலீஸார் நிற்கான். ஸ்கிங்னு வண்டி கண்ணாடி ஸ்க்ரீன் இறங்குது. அப்படியே ஒரு நோட்டு போகுது. போலீஸார் வாங்குறான். வண்டி அப்படியே ராங் ரூட்டில் போகுது. போய் சரட்டுன்னு டைமிங்கு போயிட்டாங்க. 6வது செலஞ்சாங்க. அந்த பையனை பார்த்துருந்தான். நாளைக்கு ஒரு நாள் பிரச்சனை அவன் வாழ்க்கையில் இப்படிலாம். அவங்க அப்பா அவனை வீட்டில் கண்டிக்கும் போது அவன் சொன்னான், என்னப்பா அவன் கேட்டான், அந்த பையன் கேட்டான், என்னப்பா நீங்கள் நம்ம இந்த பாதையில் போகக்கூடாது இல்லைப்பா? இல்லை, அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போகல, இதெல்லாம் அவசரத்துக்காக, இப்போ நம்ம ஊழியம் ஆண்டவருக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. இவன் இதே அல்வாவை அப்பாவுக்கு மாற்றி சுட்டு கொடுத்தான் பாருங்க. ஒரு நாள் இவனுக்கு பிரச்சனை வருவாங்க. இவன் ஒரு கேஸில் மாட்டிருமோ அப்படி சொன்னான், எப்பா இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம்பா, இப்படிலாம் செஞ்சால் தான் வாழ முடியும், நீங்களே அன்னைக்கு செஞ்சீங்களேன்னு சொன்னான். அவன் இன்னே வரைக்கும் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லுவார். அவர் மெட்ராஸில் தான் இருக்கிறாங்க. இல்லை, நாம் பேசுகிறத விட நம்ம என்ன செய்கிறோங்கிறது ஒரு கூட்டம் பார்க்கு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆமாம், வார்த்தையில் ஒழுக்கம். அல்லேலூயா. ஆமாம், சோதரர் ரொம்ப முக்கியம். அதனால் நம்முடைய சொல்லும் செயலும் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருப்பதாக. ஒரு பெருங்கூட்டம், நமக்கு 2 கண்ணு தான். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு 2 கண்ணு தான். உங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்களோ எவ்வளோ ஃப்ரெண்டோ அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் பார்க்குறது 2 கண்ணால், ஆனால் என்ன பார்க்குறது உங்களுக்கு தெரியுமோ இல்லை, எனக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்ணு. இன்னும் நிற்கானா அப்படின்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டு தான் இருக்குது. பெருங்கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. அவர்களுக்கு மத்தியில் நாம் விழிப்பாக வாழன்னா வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்கள், சுய ஒழுக்கம். அதை தாண்டி நான் சொல்கிறேன், நல்லொழுக்கம். என்ன ஒழுக்கம்? இப்படி நல்ல வழியில், நம்ம செம்மையான வழியில் நடத்துகிறவர் யார் தான் சொல்லுங்க பார்ப்போம்? ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவர். எஸ்ன்னு சொன்னது கரெக்டு, ஆவியானவர். அது ஏதோ அப்படி உங்களை ஒரு அப்படி சுற்றி விட்டுட்டு போகிறதுக்குலாம் இல்லை. ஆவியானவர் அழகாக நடத்துவார். எத்தனை பேர் அவரை சார்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் பலத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறீங்க? இது உங்களால் எவ்வளோ தெளிவழி வச்சிருக்கார். பலத்தினாலும் அல்ல, பிரசங்கம் கேட்டதுனாலே அல்ல, பிரசங்கம் பண்ணதுனாலே அல்ல, ஆவியினாலே ஆகும். எவ்வளவு அதை நான் முன்னால் கிண்டலாக சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு நல்லொழுக்கம்னு ஒரு பொக்கு எழுதினவர், பயங்கரமாக நல்லொழுக்கம்னு ஒரு பெரிய சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினவர், எழுதி எல்லாரும் சொல்லுங்க. அதை படித்து நிறைய பேர் தொடப்பட்டு பயங்கரமாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு சம்பவம். திடீர்னு ஒருத்தர் உள்ளே வராரு. ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ இப்படி தடுமாட வேண்டிய தேவையில்லை, ஒரு புக்கு இருக்குது, நல்லொழுக்கம், சுய ஒழுக்கம்னு ஒரு புக்கு இருக்குது, அதை படி, அது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி
அந்த ஆள்கிட்ட ஜெயிலுக்கு புதுசாக வர்றவட்ட கொடுக்காங்க. இந்த புக்கை படி, உனக்குள்ள குற்றமானதெல்லாம் நீ நல்லா வந்துடுவ, அடுத்த வெளியில் வருவ, அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வ. ஒரு அல்லையிலே சொல்லும் பாப்போம். ஜெயபிரகாஷ் தூங்கணுமையா? அப்போ பாருங்க, நல்ல ஒழுக்கமாக வாழ்ந்துடலாம்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தாங்க. அந்த புக்கை வாங்கிட்டு அந்த புக்கை வாங்கினவர் சொன்னாராம், இந்த புக்கை எழுதின ஆளே நான் தான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல போல இருக்கு. இந்த புக்கை எழுதின ஆளே யார் தான்? ஆமாம், இதுதான் மனிதனுடைய கதை. ஆனால் நம்ம மனித முயற்சினால, மனிதனுடைய செயல்கள்னால நாம் நம்மையே காத்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பர், கம்போட்டர், சப்போர்ட்டர், உதவி செய்கிறவர், துணையாளர், தேற்றரவாளர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நம் பலவீனங்களில் உதவி செய்கிறவர், நமக்காக அங்கலாய்க்கிறவர் ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர். சொல்லுங்க, என்ன ஆவியானவர்? கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அன்பின் ஆவியானவர். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆவியானவர். எத்தனை பேர் அவருக்கு விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஜெயிக்கணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழன்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னால ஆகுறது இல்ல, எங்க பாஸ்டர் பிரசங்கத்தினாலே அல்ல, எனக்கு நல்ல தெரியும் ஆண்டவரே, எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஐயா. அதனால தான் சிலர் சொல்லிடுவாங்க, சிலர் சொல்லுவாங்க அங்கே போனால் மாற்றிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏய் இங்கே வா, ரசிக்கப்பட்டு நானே 25-28 வருஷம் ஆகிட்டு பாஸ்டர்னு சொல்லி ஊழியக்காரனால வச்சுக்க, நானே என்னையும் மாற்ற முடியல, ஒரு வேலையும் மாற்ற முடியாமல் தான் நானே ஓடிட்டு இருக்கேன். மாற்றுகிறவர் ஆவியானவர் தான். இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் தான் மாற்றுகிறவர்.